வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஸ்ரீராம் பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, அதாவது திரு வல்லம் பஷீர் டிவிகேன்னு ஒரு கட்சி தெரியுமா? என்னடா டிவிகேன்னு புதுசா சொல்றீங்க? திராவிட வெற்றிக் கழகம். நவம்பர் 20, 2025 தான் அந்த கட்சியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதோட முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள் நேத்து யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ குடுக்குறாரு. நம்ம நடந்து முடிந்த காங்கிரஸோட மாநில தலைவரோட விழாவுக்கு அப்புறம் இவர் வந்து அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ குடுக்குறாரு யூடியூப் சேனல்ல. அவர் ஆரம்பிக்கிறதே என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்ன்ற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணி அடிக்கிறாங்களாம். அது மாணிக் தாக்கூர். 2025ல தொடங்குன கட்சியிலேருந்து ஒரு முதன்மை செயலாளர் பேசுறாரு. 100 வருட பாரம்பரியம் கொண்ட காங்கிரஸ பத்தி இழிவா பேசுறாரு. இன்னைக்கு திமுகவ நீங்க இவ்ளோ உயர்த்தி உயர்த்தி பேசுறீங்களே, திமுக வந்து காங்கிரஸ் கூட எப்ப இருந்து பயணிக்குது? 2024ல இருந்து பயணிச்சுட்டு இருக்கு. காங்கிரஸ் என்னைக்காவது அதோட பவர் ஷேரிங்ல சென்ட்ரல் பவர் ஷேரிங்ல திமுக விட்டு குடுத்துருக்கா? நீங்க சொல்லுங்க. ஆனா திமுக காங்கிரஸ்க்கு என்னைக்காவது அதோட ஸ்டேட் பவர் ஷேரிங்ல குடுத்துருக்கா? இதுவரை வாய்ப்பு அளிச்சிருக்கா? 60 ஆண்டு காலத்துல. ஏன்? எதனால? இவ்ளோ கேள்வி பேசுறீங்களே, இவ்ளோ கேலியும் கிண்டலுமா நீங்க பேசுறீங்களே, ஏன் பவர் ஷேரிங் மட்டும் பண்ணல திமுக? எங்க கூட மட்டும் இல்ல. இன்னைக்கு அவங்க கூட கூட்டணி கட்சியில இருந்த ஐயுஎம்எல்ல இருந்து, விசிகால இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து யாருக்காவது ஒரு பவர் ஷேரிங் பண்ணியிருக்கா? அவங்களுக்கு கூட கூட்டணியில வச்சதுனால தானே திமுக இன்றளவும் ஜெயிச்சது. இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? இப்ப எல்லாருமே இப்ப டிவிகே பக்கம் வந்துட்டாங்கல்ல. என்ன டிவிகே பக்கம் காங்கிரஸ் சும்மா போயிடுச்சு, 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 துரோகம் பண்ணிடுச்சுன்னா, டிவிகே முன்னாடியே எலக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸை அழைத்தது. தார்மீகமா அழைத்தது. காங்கிரஸ்காக கதவை திறந்து வச்சிருந்துச்சு. அங்க அவங்க கூட அலையன்ஸ்ல இணையறதுக்கு பிஜேபி ரெடியா இருந்தது, ஏடிஎம்கே ரெடியா இருந்தது. இருந்தாலும் டிவிகே வந்து காங்கிரஸ்க்கு தான் முதல் முன்னுரிமை கொடுத்தது. காங்கிரஸ்க்காக வெயிட் பண்ணுச்சு. ஆஃப்டர் எலெக்ஷன் மெஜாரிட்டி வந்த பிறகும் டிவிகே முதல்ல அழைச்சது காங்கிரஸ் தான். ஸோ அதுக்கு மீறியும் காங்கிரஸ் வந்து டிவிகேக்கு மரியாதை இல்லாமல் நடந்துக்க கூடாதுன்றனால தான் காங்கிரஸ் வந்து மக்களோட எண்ணத்தை மதித்து மக்களோட பெரும்பான்மையான ஆதரவை மதித்து டிவிக்கு கூட காங்கிரஸ் போச்சு. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பவருக்காக ஓடுனது கிடையாது. இது வந்து பதவிக்காக ஓடுனது கூட்டணி கிடையாது. இது மக்களுக்காக சேர்ந்த கூட்டணி. மக்களோட எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு காங்கிரஸ் செயல்பட்டதுன்னு தான் சொல்லணும் இதுல. உங்களுக்கு பஷீர் அவர்களே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. காங்கிரஸிடம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸிடம் வந்து எலெக்ஷனோட ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க கிளீனா ஒரு டீம் வந்து கணிச்சு வச்சிருந்தாங்க. சிட்டி ஃபுல்லா டிவிகேக்கு தான் வேவ் அதிகமா இருக்கு. இந்த தடவை காங்கிரஸ் டிவிகே கூட அலையன்ஸ் வச்சா உண்மையிலே நல்ல ஒரு மெஜாரிட்டி கிடைச்சு டிவிகேவும் காங்கிரஸ் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட்டே எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்காகவும் கூட்டணியில் இருந்த அந்த உண்மைத்தன்மைக்காகவும் காங்கிரஸ் திமுக கூட பயணிச்சது. எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் காங்கிரஸ் பொறுமையா தொண்டர்களையும் அமைதிப்படுத்தி தலைமை திமுக கூட பயணிச்சது எலெக்ஷனுக்கு. ஆஃப்டர் எலெக்ஷன் இதுக்கு மேலேயும் வந்து நம்ம தார்மீகமா டிவிகே கட்சியிலிருந்து அழைப்பு வந்த பிறகும் நம்ம வந்து போகாம இருக்கக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க சென்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திரு சிஎம் விஜய் அவர்களுக்கு தொலைபேசியில வாழ்த்து சொல்லும் போதே சிஎம் விஜய் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு அவர்கிட்டயே நேரடியா கேட்டனால உடனே காங்கிரஸ் அப்பயும் மேலிடம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் அதை முடிவெடுக்கும் தான் சொன்னதே தவிர தான் தன்னிச்சையா முடிவெடுக்கல மேலிடம். ஸோ இந்த அளவு ஒரு பக்குவமான கட்சியை இவ்வளோ இழிவா நீங்க பேசுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா காங்கிரஸ் என்ன சவப்பட்டிலையா இருக்கு? காங்கிரஸ்ல இளைஞர்களே இல்லைன்றீங்க. இது என்ன காங்கிரஸ் என்ன ஏடிஎம்கே மாதிரி நினைச்சீங்களா? ஏடிஎம்கேல தான் 35 வயது கீழே இன்னைக்கு தொண்டர்களே இல்லாம போயிட்டாங்க, இளைஞர்களே இல்லாம போயிட்டாங்க. ஆனா காங்கிரஸ்ல இன்றளவும் பாருங்க, இளைஞர் காங்கிரஸ் இருக்கு, மாணவர் காங்கிரஸ் இருக்கு. நீங்க தமிழ்நாடுன்ற ஸ்டேட்ல மட்டும் தான் டிஎம்கே இருக்கு. காங்கிரஸ்ன்ற கட்சி இந்தியா முழுவதும் இருக்கு. இந்தியா முழுவதும் அதுக்கு கிளைகள் இருக்கு. இந்தியா எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸோட தொண்டர்கள் இருக்காங்க. காங்கிரஸ்ல 28 விங் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 28 விங் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா அது? நீங்க வந்து 2025ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு இவ்ளோ பெரிய ஒரு கட்சிய வந்து நீங்க எவ்வளவு இழிவா பேசலாம்? அது எப்படி பேசலாம்? இது மேலூர்ல வந்து திரு அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து திமுக ஆதரவு இல்லைன்னா தோத்துருவாங்களாம். திமுக ஏன் மேலூர் விஸ்வநாதன் காங்கிரஸுக்கு கொடுத்தது? காங்கிரஸ் கேட்கவே இல்ல அத. ஆனா இருந்தா திமுகவோட என்னதுன்னா, எப்பவுமே ஒரு 25 சீட் இப்ப குடுத்தது எப்படின்னா, எதெல்லாம் வந்து திமுக சாதகம் இல்லாத தொகுதிகளோ, அதெல்லாம் காங்கிரஸ்க்கு தள்ளிவிடும். உண்மையான தொண்டர்கள் இருக்கிற அந்த அசெம்பிளி பகுதிகள்லாம் வந்து திமுக என்னைக்காவது எங்களுக்கு குடுத்துருக்கா? அதெல்லாம் நாங்க கேட்டு தான் சண்டை போட்டு தான் வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த தடவை கிளியூரையே நீங்க வாங்கி கன்னியாகுமரி எங்க பெல்ட்.
கொங்கு மண்டலத்துல ஏடிஎம்கேக்கு அப்புறம் நாங்க தான் ஸ்ட்ராங்கு காங்கிரஸ். இப்போ உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள நீங்க திமுக உள்வாங்கிய பிறகு தான் கொங்கு மண்டலத்துல நீங்க உங்கள பலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க திமுகவ. இல்லை என்றால் ஏடிஎம்கேக்கு பிறகு காங்கிரஸ்க்கு தான் அங்க மக்கள் பெரும் ஆதரவு தருவார்கள். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஈவன் இங்க கடலூர் பெல்ட்டும் சரி, பாண்டிச்சேரியும் சரி, அந்த பெல்ட்லயுமே உங்களுக்கு பாமக எவ்வளவு ஈக்குவலோ அதுக்கு ஈக்குவலா காங்கிரஸுக்கு சப்போர்ட் உண்டு. நீங்க அந்த தரவுகள்லாம் எடுத்து பாருங்க. காங்கிரஸ்ல தொண்டர்கள் இல்லாம இல்ல. காங்கிரஸ்ல தொண்டர்கள் இன்னமும் வாழ்கிறார்கள். உண்மையான தொண்டர்கள் இன்னுமே இருக்கிறார்கள். நீங்க என்ன என்ன சொல்றீங்க? கூச்சம் இல்லாம காங்கிரஸ்ல என்னங்க வயசான கிழவன் ஒருத்தன் வருவான்றீங்க. நீங்க பார்த்தீங்க. வயதான கிழவன் முதல் இன்று இளம் குழந்தைகள் வரை காங்கிரஸ்ல இருக்காங்க. அதுவும் எங்க இளம் தலைவர் ராகுல் காந்தி வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸுக்காக உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? எங்களுடைய இளைஞர் காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் தெரியுமா? 12 லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு திமுகவுக்கு பிறகும் இளைஞர் பட்டாளம் அதிகமா இருக்கிறது வந்து காங்கிரஸ்ல. அந்த தரவு உங்களுக்கு தெரியுமா? திமுக விட டிவிகே இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதனால தான் திமுக இன்னைக்கு ஜென்ஜி மீட்ன்னு சொல்லி ஊர் ஊரா போட்டுட்டு இருக்கீங்க. கோட்டை விட்டீங்க அங்க. இளைஞர்களை கவர கோட்டை விட்டதனால் இப்போது தேர்தலுக்கு பின்னர் விழித்துக் கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்றீங்க? ஜென்ஜி மீட்ன்னு சொல்லி கவர்றீங்க. நான்லாம் ஒரு திராவிட சிந்தனை உள்ள நாங்களே வந்து எங்களே வந்து இவ்வளோ கோவப்படுத்துற உங்க பேச்சு தான் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ்ன்னு நான் நினைக்கிறேன். உங்கள மாரி ஆட்கள்னால தான் திமுகவின் உண்மையான அந்த தன்மையே போயிடுது. இவ்வளோ ஒரு அவமானப்படுத்த தேவையில்ல. நீங்க என்ன ஒரு வார்த்தை சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரா பதவியேற்கிற மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து அவர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா கூட அவர் யாருன்னு தெரியாது அப்படின்றீங்க. என்னங்க நீங்க? அவரெல்லாம் இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து வந்து கட்சிக்காக உழைச்சு 25 ஆண்டு காலம் கட்சியில பயணிச்சிருக்காருங்க அவரு. அவரு அந்த ஒரிஜினல் ஐடியாலஜிய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு காங்கிரஸ்ல. அந்த அளவுக்கு அவர் செயல்படக்கூடியவர். இன்னைக்கு நீங்க நான் ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லவா? நீங்க அன்னைக்கு விழாவ நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்தீங்களா? காங்கிரஸோட அந்த பதவியேற்பு விழாவ. உங்களுக்கு உங்க கட்சியில இது என்னைக்காவது இது நடந்திருக்குமான்னு தெரியல. முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை கார் ஓட்டிட்டு வர்றாரு. கிரீஷ் ஜோடகர் லெஃப்ட்ல உட்கார்ந்து வர்றாரு. பின்னாடி பதவி ஏற்க போற மாநில தலைவர் மாணிக் தாக்கூர் பின்னாடி கார்ல உட்காந்து அவங்களோட எல்லாரும் ஒண்ணா பயணிச்சு வந்தாங்க. இந்த மாரி ஒரு காட்சி ஏதாவது ஒரு கட்சியில நடக்குமா? எங்களுக்குள்ள கட்சி கோஷ்டி மோதல் பூசல்னு நீங்கலாம் வெளியில வந்து கொக்கரிச்சுக்கிறீங்களே, அப்படி இருந்திருந்தா இந்த மாரி ஒரு காட்சி நீங்க ஏதாவது ஒரு கட்சியில நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒண்ணா பயணிச்சு ஒரே கார்ல வெளிய வந்து எந்த ஒரு ஆரவாரமுமே இல்லாம உள்ள வந்து அவங்க பதவி ஏத்துக்கிட்டு போறாங்க. ஸோ அந்த அளவு வந்து இது தொண்டர்களுக்கான கட்சி இது காங்கிரஸ் ஆக்சுவலா. என்னதான் தலைவர்கள் வந்து மிக சிறந்த தலைவர்கள் இருந்தாலும் இன்னமுமே இது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு தமிழ்நாடுலாம் அது தொண்டர்கள்னால மட்டும்தான். தொண்டர்களுடைய பற்று, அந்த தேசத்துக்கான பற்று. அதனால மட்டும்தான் இன்னமும் காங்கிரஸ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. 60 ஆண்டு காலம் வந்து திமுக வளர விடலைனாலும் காங்கிரஸ் வந்து இன்னமும் வந்து அதோட ஸ்டாண்டை வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் வச்சிருக்கு. நான் அதுக்கு ஆணிவேரா போட்டேன் எங்களோட மூத்த தலைவர்கள் தான். காமராஜர், கக்கன் போன்ற மூத்த தலைவர்களின் வித்து அது. அந்த விதை அது. அது அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிராது. தமிழ்நாட்டில் காங்கிரஸோட சொத்துக்கள் மட்டுமே எவ்வளோ இருக்கு தெரியுமா? இவ்வளோ அசால்ட்டா ஒரு கட்சிய வந்து நீங்க வந்து இழிவா பேசக்கூடாது மிஸ்டர் பஷீர் அவர்களே. ரொம்ப வருத்தம் இதுல எனக்கு. அதுவும் 2025ல நீங்க ஒரு கட்சிய ஆரம்பிச்சுட்டு, நீங்க வந்து இவ்வளோ பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. நீங்க மேலூர்ல விஸ்வநாதன் அவரு ஜெயிச்சிருக்க மாட்டாருன்றீங்களே, திமுக என்னைக்கா ஜெயிச்சிருக்கா மேலூர்ல? 2016ல திமுக போட்டியிட்டுச்சு மேலூர்ல. அது ஜெயிச்சதா? ஏடிஎம்கே வேட்பாளர்கிட்ட தோல்வி தான் அடைஞ்சது. அதனால தான் காங்கிரஸ்க்கு மறுபடியும் எந்தெந்த தொகுதியெல்லாம் திமுக வந்து வெற்றி பெறாத தொகுதி அதெல்லாம் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ பலவீனப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருந்தது. நாங்க கேட்ட தொகுதி என்னைக்கா குடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு உண்மைதாங்க அது. அவர் அமைச்சர் விஸ்வநாதன் ஐயா சொன்னது உண்மை தானே. ஏன்னா எலக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கே எங்களுக்கு 60 சீட்டுகள் தர தயாரா தானே இருந்தது. டிவிக்கே சொன்ன மாரியே பவர் ஷேரிங் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கூட்டணி கட்சிகளுக்குன்னு விஜய் எப்படி சொன்னாரோ அதை நிறைவேற்றினார் தானே. அத நடத்தி காட்டினாரு தானே எலக்ஷனுக்கு அப்புறம். அவர் ஒண்ணும் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சுன்னு பண்ணவே இல்லையே. 2 சீட் 5 சீட்டா இருந்தாலும் சரி, 1 சீட்டா இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி குடுத்து கௌரவப்படுத்தி உட்கார வச்சிருக்காரா இல்லையா இன்னைக்கு? அதுதானே ஒரு உண்மையான ஒரு தலைவனுக்கு அடையாளம். இது திமுகல நடந்திருக்கா? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இன்னொன்னு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பேசுறீங்க. காங்கிரஸ்ல வந்து அது என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் இவரு, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் இவரு, இவரு மாறுனா இவரு வருவாரு. காங்கிரஸ் ஒரு தொண்டனுக்கும் வாய்ப்பளிக்கும். அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் பிரகாரம் அந்த ரிசர்வேஷன் பிரகாரம் வாய்ப்பளிக்கும். போன பீரியட்ல இருந்த தலைவர் செல்வ பெருந்தகை வந்து ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவா தலைமையில போட்டாங்க. திமுகல அப்படி போட முடியுமா? ஒரு தலைவர போட முடியுமா?
உங்களால போட முடியுமா? ராசா அவர்கள திமுகவின் தலைவரா நீங்க போட முடியுமா? சொல்லுங்க. அடுத்து அடுத்த ரெப்ரசன்டேஷனா எம்பிசி, ஓபிசிக்கு மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு குடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஒரு சமூக பிற்படுத்த மக்கள்லேருந்து நலிந்த மக்கள் ஒரு ஒரு சமூக மக்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு காங்கிரஸ் கட்சி அதோட தலைமை பொறுப்பே குடுக்குது. இது திமுகல நடக்குமா? இப்படி ஒரு பொறுப்பு திமுகல குடுப்பாங்களா? சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இவ்ளோ காங்கிரஸ் இழிவா பேசுற நீங்க, இந்த கேள்விகள நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த கேள்விகளுக்கு. சார் உண்மையான இந்த 2026ஓட ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்களா நீங்க? ஒரு ஒரு பூத் வாரியா ஒரு ஒரு அசெம்பிளியோட ரிசல்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? திமுக தோத்ததுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஒரு அரசியல் ஆர்வலரா, ஒரு அரசியல்ல பயணிக்கிற நீங்க, என்னன்றத எப்பவுமே தோத்ததுக்கு காரணம் என்னன்னு வந்து அந்த வோட் பேட்டர்ன்ல எடுத்து பார்த்தீங்களா நீங்க? உங்களுக்கு புரிஞ்சதா? டிவிகேக்கு போட்ட ஓட்டுகளே திமுகல இருந்து போட்ட ஓட்டுகள் தான் சார். நீங்க முதல் ரவுண்ட் எப்பவுமே தபால் ஓட்டுகள்ல முன்னணியில இருக்க திமுக எப்பவுமே இந்த தடவை எடுத்த உடனே தபால் ஓட்டுகள்ல எப்ப பின்னடைவாச்சோ 10:30 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு. 10:30 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு இந்த தடவை. உங்களோட தோல்வியை மறைக்கிறதுக்காக, அப்புறம் உங்களோட தொண்டர்களை சமாதானம் செய்வதற்காகவும், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவும் நீங்க காங்கிரஸை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சார் பேசுறீங்க? பேசன்றதுக்காக பேசுறீங்க. தலைவர் அல்போன்ஸ் அவர்கள் அருமையா சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தைகளை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ சம்பந்தம் இல்லாம கதறி சட்டை கதறியணும், விலை உயர்ந்த தண்ணிகளை வாங்கி குடிக்கணும்.